மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் உரையை நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் கண் இளங்கோ அவர்கள் உங்கள் மத்தியிலே உரை நிறுத்துவார். அவர்களுக்கு வீரத்தலவாய் வெள்ளையன் சேவை வரலாற்று மீட்புக் குழு சார்பில் முன்னாடி போட்டிக்கு வைக்கப்படுகிறது. அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உடைய இந்த பகுதியை வசிக்கக்கூடிய எனது ஆரோக்கிய தமிழ் உறவுகளை மிக ஒரு சிறப்புமிக்க ஒரு போராட்டத்தை, ஒரு உரிமை போராட்டத்தை ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு சாதியாக இருக்காமல், ஒரு மதமாக இருக்காமல், ஒரு ஒட்டுமொத்த உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு கூட்டத்தை திரட்டிய எனது ஆரியல் தோழர், ஒரு காலகட்டத்திலே ஒன்றாக நாங்கள் இயக்க காலத்திலே பயணம் செய்தவர்கள் என்னுடைய ஆரியல் தோழர் விஷ்ணுகுமார் அவர்களே, இந்த உத்தரவிட்ட எனது ஆரியல் தம்பி சரவணன் அவர்களே, பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கூட நாம் தமிழர் கட்சி போராடுவதாக திட்டம் கிடையாது. தனியார் என்று போராடுவது என்பதை எங்களுடைய நோக்கமாக இருக்கும். தனியாகத்தான் போராட வேண்டும் என்ன இருந்தாலும் கூட ஒரு வரலாற்று மீட்பு உரிமை போராட்டமாக இருக்கின்ற காரணத்தினால என்னுடைய பாசுபடிய மாவட்ட தலைவர் ராமர்கனி, தொகுதியினுடைய செயலாளர் ஆரியல் தோழர் குமார், தோழர் திருக்குமரன் ஒரு அத்தனை பேருமே அனைத்து கொடுக்கிற அவசியம் நம்ம எல்லாம் கலந்து கொள்ளணும் என்ற ஒரு ஆணையிட்டதுனால இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டிய ஒரு உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு தொடர்ச்சியாக வந்து ஆவணப்பகுதியில் வரலாற்று சுவடுகளை, வரலாறுகளை, தமிழருடைய வரலாறுகளை, குறிப்பாக தமிழர்கள் வந்து உரிமைக்காக போராடக்கூடிய வரலாறு அளிப்பது யாராவது விமர்சனம் காட்டினால் அதை உடனே தடுத்து நிறுத்தி உடைக்க வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் இருக்கிறது. இங்க யாரும் எந்த சாதிக்கும் இல்லை, எல்லாரும் சாதி கலந்து எனக்கு ரொம்ப பேசுறது சொன்னார், அழகா பேசினார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் தமிழ் தேசிய இயக்கத்தில் இருக்கிறவர் போல கோடாங்கி ஒரு செய்தி குடும்பம் நான் பார்க்கிறேன், அவரை மிக்க மகிழ்ச்சி. ஐயோ நம்ம வந்து உரிமைக்காக போராடிட்ட என்ன சாதி அவர் இந்த போராடிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு கோரிக்கை வைக்கிறோம், தலைவர் தன்னிச்சையாக செயல்பட என்ற ஒரு கோரிக்கையோட தம்பி அண்ணன் தம்பிங்களை வச்சாங்க. அதை நாம இருக்கிறோம். பல்வேறு வரலாற்று சின்னங்களை, வரலாறுகளை மீட்பதை நாம் கட்சி பங்கு வருகிறது. வரலாற்றை படி, வரலாறு மாறு என்று சொல்லுகிறார்கள். ஆக வரலாற்றை படிப்பதும் வரலாறை மீட்டெடுப்பதும் நாம் கட்சி. இப்படி ஒரு அருமையான ஒரு பெயர்ல ஒரு வீரம் தாங்கி ஒரு பெயர்ல ஒரு சத்திரத்தை அமைச்சு அந்த சத்திரத்தை நோக்கம் அதான் ரொம்ப முக்கியம். ஒரு சத்திரத்தை கட்டி போட்டு தமிழக அரசாங்கம் பூட்டி வச்சிருக்கு. சத்திரம் என்பது இது ஒரு பல்வேறு பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு பகுதி, திருப்பலாடி பகுதி. மக்கள் தரக்கூடிய குறைகளை மனிதர்களால் வந்து சரி செய்ய முடியும் சொல்லும் போது மனிதர்கள் நமக்கு அப்பாற்பட்டிருக்கிற ஒரு சக்தியை வேண்டி இந்த பகுதிக்கு வர்றாங்க. வருகின்ற தோழர்கள், வருகின்ற பக்தர்கள் வந்து அமர்வதற்கு, அவர்களுக்கு உணவு எடுப்பதற்காக ஒரு சத்திரத்தை அமைச்சு அந்த ராஜா, நம்மளுடைய ராஜா அவர்கள் அதற்கு வந்து ஒரு 5000 ஏக்கர் 10,000 இடத்தையும் கொடுத்து அந்த அன்னதான திட்டத்தை செய்யணும்னு சொல்லி ஒரு வழிமுறை வச்சிருக்காங்கன்னு சொன்னா அதை வந்து பின்தொடரும். இது யாரை சொல்றது பின்தொடரும்? அதிமுக தோழர்கள் இருப்பாங்க, கொடுத்துருவாங்க. இப்ப வந்து இந்த ஊராட்சி மன்றத்தை சொல்றது யாருன்னா திமுக காரங்க அப்படின்னு சொல்றாங்க. திமுக திமுக தோழர்கள் இந்த பேரில் போட்டுருச்சு, அப்ப அவங்க குறைச்சிக்கிடுவாங்க. அதே யாரையுமே வந்து சுட்டிக்காட்டி இந்த பூசலத்தை பேசுவது போது ஒரு நாகரிகமா இருக்காது. ஏன்னா அனைத்து கட்சி தோழர்கள் சொல்றோம், அதிமுக இருக்கு, திமுக இருக்கு, அனைத்து கட்சியுமே இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, தேசிய கட்சிகள் அதாவது இந்திய கட்சிகள்லாம் இருக்கு. நிறைய கட்சிகள் இருக்கும்போது எந்த கட்சியில் தாக்கல் எடுத்து நம்ம பேச முடியாது, குறைகளை சொல்ல முடியாது. தனியான ஒரு நாம் தமிழ் கட்சி முறை என்று சொன்னா இப்ப அதிமுக என்ன செஞ்சுக்கிறீங்க சொல்லலாம், திமுக என்ன பண்ண சொல்லலாம், ஏன் இந்த ஆட்சியாளர்கள் செய்யலன்னு சொல்லலாம். ஒரே ஒரு கையெழுத்து போட்டு சாதாரண விஷயம். ஒரு சத்திரம் இருக்கு, ஊரே சேர்ந்து இருக்குது, ஒரு நினைவிடம் இருக்கு, ஒரு வீரர் நினைவிடம்,
மக்களை காத்தவர்கள் விளையிடும். ஒரு கருப்பசாமி மாதிரி அவர் நமக்கு வெள்ளையசாமிங்கிறவர் மக்களை காக்கிறவர் கருப்பசாமி. அப்ப கருப்பசாமி போன்ற ஒரு சாமியாக நம்ம நினைக்கக்கூடிய ஒரு ஆலயத்தை அழிச்சிட்டு அதை உடைச்சிட்டு நான் மரண கொண்ட கட்டணும் என்பது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு விஷயம். எவ்வளவு இடம் இருக்க கட்டலாம் அதை இடிப்பது என்பது எந்த காலத்திலும் நாம் தமிழ் கட்சியா இருக்காது. இதே எனக்கு இருக்கப்படுகிற செய்தி தெரியாது. நாம் தமிழ் கட்சி கொண்டு வந்த உத்தேசம் கேட்டு சொன்னாங்க. எங்க தெரிஞ்ச நம்மளே எங்க பண்ணிக்கலாமாங்க அப்படின்னு சொன்னேன். வரலாற்று சின்னங்களை யார் அழித்தாரோ நாம் தமிழ் பகுதியில் இந்த மாதிரி சின்னங்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. அதை ஒரு வீட்டிற்கு போறோம். அதுக்கு திட்டங்கள் இருக்கு. ஒன்றே ஒன்று சொல்றேன். ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் சரி, ஊடகங்களும் சரி, இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியாளர்கள் அனைவருக்குமே ஒரு சொல்றோம். நீங்க வரலாற்று சின்னங்களை அழிக்கிறதால் கவனம் செலுத்துன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, மிகப்பெரிய ஒரு முக்கிய போராட்டத்தை மாவட்ட ஆட்சி அலுவலர்கள் நடத்தும் நாம் இருக்கு. நான் இங்க இருக்கிற அந்த தம்பியை சொல்லிக்கிறேன். தயவு செய்து யாருமே எதையும் யோசிக்காதீங்க. இந்த கட்டணம் அப்படியே இருக்கும். யாரும் இடிக்க முடியாது, யாரும் சொல்ல முடியாது. இங்க அண்ணா இலக்கம் பக்தர்களுக்கு அண்ணா இலக்கம். ஏன்னா நாம் தமிழ் கட்சி வந்துருச்சு. அவன் என்ன நினைச்சிருப்பான், ஐயோ வந்தாங்க பஞ்சாயத்து பண்ணுவாங்க தெரியாது. அவரு இதன் மூலமா சொல்ற அரசு அதிகாரிகளுக்கு இன்னும் ஒரு வாரத்துல அந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலக முத்திரையில போராட்டத்தை நாம் தமிழ் கட்சி தன்னச்சே நடத்த எந்த ஊராட்சி மன்ற தலைவரு அவரே ஒரு வருஷத்துக்கு கையெழுத்து போடுவாரு, அவரே கலந்து கட்டுவாரு, அவரை இணைப்பு இடிப்பாரு. இவ்வளவு அதிகாரத்தை அந்த ஊராட்சி மன்ற தலைவர் கொடுத்தது யாரு? நம்மதான் சக்தி. நம்ம சொல்ற கேட்கிற ஊராட்சி மன்ற தலைவர். அவங்க ஊராட்சி மன்ற தலைவர் அவங்களாவே ஒரு ஒப்பந்தத்தை போடுறது. எனக்கு ஒண்ணு பேச சொன்னாரு. அவர்களாவே ஒரு ஒப்பந்தத்தை போட்டு காணொலி எடுத்துக்கிறது, அதை கமிஷன் அவர் எடுத்துக்கிறது. இதுக்கு அவருடைய ஊராட்சி மன்ற தலைவராக இந்த பகுதி மக்கள்லாம் இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நல்லதை செய்ய வேண்டும். இந்த வெள்ளையக்கூடிய சத்திரங்களை பராமரித்து அதை பழைய முன்னாள் என்ன செஞ்சாங்க அந்த அன்னதானத்துக்கெல்லாம் கொண்டு வரணும். நல்ல காரியங்கள் செய்யணும், அறம் சார்ந்த காரியங்களை செய்யணுங்கிற காரணத்தால் உங்களை ஊராட்சி மன்ற தலைவர் ஆக்கிக்கால வெளியே அதுல கமிஷன் பெறுவதற்கு ஊராட்சி மன்ற தலைவர் தேர்ந்தெடுக்கவில்லை என்ற செய்தியை தெரிவித்துக் கொண்டு இதை தொடர்ச்சியாக உடனடியாக நிறுத்தாமல் இருந்தால் உடனடியாக நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தும் என்ற செய்தியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விட வேண்டேன். நன்றி, வணக்கம். நான் என்ன என் உறவுகள்கிட்ட சொன்னேன்னா, நான் உன் உணவுக்கானவன் அல்ல, நான் உன் உணர்வுக்கானவன், உன் உரிமைக்கானவன், உனக்கு உயிரானவன். நீ நம்புனா நம்பு, நம்பலைன்னா போ, எனக்கு ஒரு பிரச்சனை.